அனைவருக்கும் தீபத் திருநாள் வாழ்த்துக்கள். அனைவர் வீட்டிலும் தீபமேற்றி எல்லா வளங்களும் பெற்று கடவுளின் ஆசியுடன் வாழ்க வளமுடன். பெண் மனசு சிறுகதை. துணிக்கடை. இந்த சேலை இருக்கட்டும், பில் போட அனுப்புங்கோ. ஓரளவு திருப்திப்பட்டவளாக அந்த பெண் சொன்னாள். விற்பனையாளருக்கு நிம்மதி வந்தது. அரை மணி நேரத்துக்கு மேலாக ஏகப்பட்ட சேலைகளை புரட்டி புரட்டி எதுவும் பிடிக்காம, ஏதோ இந்த சேலையாவது பிடித்ததே என உடனே பில் பிரிவுக்கு அனுப்பினார். அப்போது அங்கே இருந்த ஒரு பெண், சார், அதே மாதிரி சேலை இருந்தா எனக்கு எடுத்து தாங்களேன் என்றாள். இல்லம்மா, இந்த டிசைன்ல இந்த ஒரு சேலை தான் இருக்கு என்றார் அவர். சேலையை எடுத்த பெண் அதை வாங்கி கொண்டு போனதும் விற்பனையாளர் புதிய பெண்ணிடம் கேட்டார், மேடம், உங்களுக்கு கண்டிப்பா அதே மாதிரி சேலை தான் வேணுமா? லேசாக புன்னகைத்தபடி சொன்னாள். வேண்டாங்க, அந்த அம்மா பல சேலைகளை புரட்டியும் திருப்தியே இல்லாதபடி இருந்தாங்க. நானும் பார்த்தேன். அவங்க மனசு குளிரணும், சந்தோஷப்படணும். தான் எடுத்த சேலை சூப்பர் தான் மனசுக்கு படணும் தான் அப்படி கேட்டேன். இப்ப திருப்தியா போறாங்க பாருங்க என்றாள். ஆஹா, ஒரு பெண்ணின் மனசு இன்னொரு பெண்ணுக்குத்தான் தெரியும் என்று சொல்வது சரிதான் என்று நினைத்து கொண்டார் அவர். படித்ததில் பிடித்தது.